அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, நமது வீட்டில் ஏதாவது பொருள் திருடு போயிருந்தால், உதாரணமாக நகையோ வண்டியோ அல்லது செல்ஃபோனோ அல்லது ஏதோ ஒரு பொருள் திருடி போயிருந்தால் நாம் நின்று காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம். சில இடங்களில் நம்மளால் வெளியில் புகார் சொல்ல முடியாது. நமக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விருப்பம் இல்லாமல் இருந்தால் இந்த கிராமத்தில் செய்யக்கூடிய எளிய வகை பரிகாரத்தை நீங்களே செய்தால் நிச்சயமாக யார் அந்த பொருளை எடுத்தார்கள் என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். ஆம், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி தான் நான் சொல்ல இருக்கிறேன். இது காலகாலமாக சுமார் பழமை வாய்ந்த ஒரு பரிகாரமாகும். இந்த பரிகாரத்தின் மூலம் எந்த பொருள் தேடி போயிருந்தாலும், யாராவது பொய் சொன்னாலோ ஏமாற்றினாலோ அல்லது உங்களிடம் அபகரித்தாலோ எதை எடுத்திருந்தாலும் சரி, அனைத்தையும் துல்லியமாக சொல்லும் ஒரு அற்புதமான கலை தான் இந்த கலை. இந்த கலையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு கலை தான் இது. நீண்ட காலமாக நமது தமிழர்களின் மரபில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். சரி, என்ன பரிகாரம் என்று பார்த்துவிடுவோம். முதலில் நமது வீட்டிலோ கடையிலோ பணம் திருடு போகலாம், நகை திருடு போகலாம், கார் சாவி திருடு போகலாம், அல்லது ஏதேனும் பொருட்கள் காணாமல் போகலாம். என்னவென்று சொல்வது, ஏதாவது திருடு டாக்குமெண்ட், பத்திரம், நோட்டு இல்லை ஏதாவது ஒன்று திருடு போய்விடும். ஆனால் இருப்பது நாம் ஒரு 5 பேர் தான் இருப்போம். 5 பேர் நம்ம குடும்பத்தாராக இருப்பார்கள். நாம் அவர்கள் கேட்பதற்கு தர்ம சங்கடமாக இருக்கும். சில இடங்களில் கம்பெனி நடத்துவார்கள். ஒரு 10 பேர் 20 பேர் வைத்து வேலை பார்ப்பார்கள். அது வெளியில் போனால் நமக்கு அசிங்கம் என்று நினைப்பார்கள். ஆனால் அது யாராவது ஒருவர் எடுத்திருப்பார்கள். காசோ அல்லது துணியோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு பொருள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை கோவிலாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு பொருள் திருடு போவதாக கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எடுத்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், இதற்கு திருடன் முறம் என்று தனியாக ஒன்று உள்ளது. திருடன் முறம் என்றால் ஏதோ நீங்கள் அமெரிக்கா சென்று வாங்கி வர வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. நாம் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிசி புடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முறம் தான். புதிய முறம் வாங்கக்கூடாது, பழைய முறமாக இருந்தால் போதும். அந்த முறத்தை முதலில் முழுவதுமாக மஞ்சள் பூசி முறத்தை முழுவதுமாக மின்னும் பின்னும் முழுக்க தழும்ப மஞ்சள் பூச வேண்டும். அந்த முறத்திற்கு மின்பக்கம் மற்றும் பின்பக்கம் மத்தியில் ஒரு குங்குமத்தை வைக்க வேண்டும். அந்த முறத்தின் தலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பகுதி என்று சொல்ல, முறத்தின் மேலே ஒரு தலைப்பகுதி மாதிரி இருக்கும். அதில் ஒரு 3 பொட்டு வைக்க வேண்டும். மொத்தம் 5 பொட்டு ஆகும். முதலில் மின்னும் பின்னும் ஒரு பொட்டு, 2 பொட்டானது மேலே தலைப்பகுதியில் ஒரு 3 பொட்டு, மொத்தம் 5 பொட்டு. அவ்வளோதான். யார் பொருள் திருடு போனது? இப்போது நீங்கள் தான் உரிமையாளர் என்றால் நீங்கள் ஒரு ஜெல்லி கரண்டி, அதாவது வடை சுடும் கரண்டி அல்லது ஜெல்லி கரண்டி என்று ஏதோ ஒன்று, இந்த ஜெல்லி கரண்டி வடை சுடும் கரண்டி ரெண்டும் ஒன்று தான். இதில் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 முறை நீங்கள் நல்லா மனமாற வேண்டிக்கொண்டு அந்த முறத்தில் நடுப்பகுதியில் குத்த வேண்டும். குத்திவிட்டு நீங்கள் மனதார அந்த ஜெல்லி கரண்டை கையில் பிடித்து கொண்டால் முறம் உங்களுக்கு மேலே நிற்கும். ஜெல்லி கரண்டிக்கு ஒரு பாதி இறங்கி இருக்கும். அப்போது முறம் அந்தரத்தில் நிற்பது போல் உங்கள் கையில் ஜெல்லி கரண்டி இருக்கும். அதுக்கு முன்பாக நீங்கள் தயாராக மஞ்சள் அரிசியை, பச்சை அரிசியை மஞ்சளில் கலந்து அக்ஷதையாக தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். யார் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ, உதாரணமாக ராஜா, முருகன், குப்பன் என யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் எடுத்தார்களா என்று நீங்கள் அவர் பேர் 3 முறை சொல்ல வேண்டும். ராஜா இந்த பொருளை எடுத்தாரா, ராஜா இந்த பொருளை எடுத்தாரா, ராஜா இந்த பொருளை எடுத்தாரா என்ற 3 முறை சொல்லி 3 முறை அக்ஷதை போட்டால் உண்மையிலே ராஜா எடுத்திருந்தால் அந்த முறம் தானாக சுத்தும். இல்லை என்றால் அது சுத்தாது. இப்படி உங்களுக்கு யாரெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அத்தனை பேரும் போடலாம். உண்மையிலே யார் எடுத்தார்களோ அவர்களை மட்டும்தான் அதை காட்டி கொடுக்கும். இது காத்தில் அசையும், வீட்டில் அசையும் என்று கணக்கெல்லாம் போட வேண்டாம். இது நீங்கள் அனைத்தும் ஜன்னல் கதவெல்லாம் அணைத்து விட்டு ஃபேன்லாம் ஆஃப் செய்துவிட்டு காற்றே போக இடத்தில் வைத்து செய்தாலும் கூட இதனுடைய பலன் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக திருடனை காட்டி கொடுத்து விடும், எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் அந்த பொருள் திரும்ப கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு உண்மையிலே கிடைக்கும் என்றால் மீண்டும் அது அந்த சுத்த ஆரம்பிக்கும். இல்லை கிடைக்காது என்றால் அது சுத்தாது. இப்படி அதேபோல் எத்தனை நாட்கள் கிடைக்கும்? ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்களே கணக்கு வச்சு சொன்னால் அதுக்கு சுற்றும். அப்போது பொருள் காணாமல் போன நபரையும் கண்டுபிடித்தரும். அவர் தருவாரா தரமாட்டாரா அதுவும் சொல்லும்.
அதே மாதிரி எத்தனை நாள் கிடைக்கும் என்பது அதுவே சொல்லும். இது ஒரு பழமையான சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். இது கிராமப்புறங்களில் பலரும் கடைப்பிடிக்கும் ஒரு முறையாகும். உங்கள் வீட்டு பெரியவர்களை கேட்டு பாருங்கள். இதே போல் இன்னொரு சக்தி வாய்ந்த செருப்பு மந்திரம் என்று இருக்கிறது. நீங்கள் வீட்டில் பயன்படுத்திய பழைய செருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக கொஞ்சம் லேசான பழைய லப்பர் செருப்பு, இந்த பாட்டா செருப்பு என்று சொல்லுற மாதிரி லப்பர் செருப்பாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும். தோல் செருப்பு என்றால் கொஞ்சம் கஷ்டம். லப்பர் செருப்பாக இருக்க வேண்டும். கூடுமான வரைக்கும் குழந்தைகள் செருப்பாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்கும். அந்த செருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல பெரிய ஆணியாக எடுத்து அந்த செருப்பின் மத்தியில் ஆணியை அடித்து நீங்கள் பூமியில் வைத்து விட வேண்டும். இது வீட்டுக்கு வெளியே தான் செய்ய வேண்டும், வீட்டு வாசலில் செய்ய வேண்டும். குறிப்பாக சனிக்கிழமை நாளில் செய்வது மிகச்சிறப்பு. எந்த நாளும் செய்யலாம், சனிக்கிழமை செய்வது மிகச்சிறப்பு. நீங்கள் அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு ஒரு ஆணி அடித்து விட்டு அந்த செருப்பு இருக்கும் பகுதி முழுவதும் மஞ்சள் குங்குமத்தை தூவ வேண்டும். மஞ்சள் குங்குமத்தை அங்கே தூவிவிட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றிவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிவிட்டு தயாராக அதே போல் மஞ்சள் அரிசியும் கலந்து கொண்டு வைத்துக்கொண்டு நீங்கள் மனதார யார் எடுத்தால் என்று நல்ல மனதார ஆத்மம் நினைத்து கொண்டு சந்தேகப்படும் நபரிடம் இந்த அரிசியை கொடுத்து அவர்களை அந்த செருப்பின் மீது போட சொல்ல வேண்டும். அப்படி போட்டால் உண்மையிலேயே எடுத்தவர்கள் போட்டால் அந்த செருப்பு தானாக சுற்றும். மற்ற யார் போட்டாலும் சுத்தாது. நீங்கள் 1000 தடவை இதை சோதித்து பாருங்கள். கண்டிப்பாக எடுத்திருந்தால் மட்டும்தான் சுற்றும். அபாண்டமாகவோ வீணாகவோ யாரையும் இது பழி சொல்லுக்கு ஆளாக்கவே ஆக்காது. இதை நீங்கள் செக் செய்து பாருங்கள். வேண்டுமென்றால் ஒரு பொருளை உங்களுக்கு தெரிந்த யாராவது திருட சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை இந்த முறையை சோதித்து பாருங்கள், சரியாக இருக்கும். இந்த 2 பரிகாரம் செய்வதும் நீங்கள் சுத்தமாக இருந்தால் போதும். எந்தவித மந்திரமோ, எந்தவித தாந்திரிகமோ, எந்தவித பூஜை பொருளோ, எந்தவித ரகசிய மந்திரங்களோ இதுக்கு சொல்ல தேவையில்லை. இதை செய்தால் போதும். செருப்பு எடுக்கிறீர்கள், ஒரு ஆணி அடிக்கிறீர்கள், மஞ்சள் குங்குமத்தை போடுகிறீர்கள், போட்டால் போதும். ஊதுபத்தி கற்பூரம் ஏற்றி அரிசியை கலந்து அந்த செப்பல் மீது போட்டால் போதும். அவ்வளோதான் இதுக்கான செய்முறை. வேறு எந்த விளக்கமும் இல்லை. அதே போல் திருடம் மரத்திற்கு மரம் முழுவதும் மஞ்சள் பூசுகிறீர்கள், மின்னும் பின்னும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீர்கள், தலைப்பகுதியில் 3 முறை குங்குமம் வைக்கிறீர்கள், ஜல்லி கரண்டியில் குத்தி கையில் வைத்துக்கொண்டு நீங்களே போடலாம். திருடம் மரத்திற்கு நீங்களே போட்டால் போதும், பேர் சொன்னால் போதும். செருப்புக்கு அனைவரையும் போட சொல்ல வேண்டும். இவ்வளோதான் வித்தியாசம். 2ற்கும் எந்த மந்திரமும் எந்த ரகசியமும் இல்லை. அதை நீங்களே தைரியமாக செய்யலாம். கண்டிப்பாக செய்து பலனடைங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.